வீராக 7வது அத்தியாயத்தில் 176, 12, 109, 12, 111. இப்போ இந்த 3 வசனங்கள்ல இருந்து அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான், இது சொல்றான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வரலாற்றோட தொடர்பு படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு சில உதாரணங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றோம். யூசுப் நபியுடைய தோழியர் போன்றவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. ஏன் பேச்சு நீங்க கேட்கலன்னு தானே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம். அப்போ யூசுப் நபியுடைய தோழியரோட ஏன் மேரேஜ் பண்றாங்க? அதுக்கு பின்னாடி யோசிக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, சிந்திக்க வைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பார்த்தீங்கன்னா புகாரியில் 7303வது ஹதீஸில், அதே மாதிரி 4823வது ஹதீஸில் புகாரியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இறைவா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்து பஞ்சம் நிறைந்த 7 ஆண்டுகளை போல் இவர்களுக்கும் 7 ஆண்டுகளை கொடுத்து எனக்கு உதவியாக அப்படிங்கிறாங்க. குறைஷிகளுக்காக எதிராக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்கிறாங்க. அது ஒரு வந்தது கட்டம். அப்போ இங்கே எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் பொறுத்துறாங்க. அலி ரலியல்லாஹு வந்து இந்த அம்ரு பின் அப்துல் வத்தை கொலை பண்ணுறாருல, இந்த அகல்பூரில் வந்து இந்த தாண்டி ஒருத்தன் வரான்ல, அவனை வந்து கொலை பண்ணும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது வந்து ஜாலூத்தை வந்து தாவூத் கொன்னதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அவே தபுக் போரில் வந்து ஒரு நீரோடை வருது. அப்போ வந்து இந்த தலாயிலுன்னு பைஹக்கில் அந்த ஹதீஸ் வரும், அந்த நீரோடை ஒன்று வரும், அது ஜாலூத்துடைய படையினருக்கு வந்து அந்த நீரோடைக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்லும்போது சொல்லுவாங்க, அந்த தாலூத்துடைய படை இருக்குல்ல, இந்த நீரோடையிலேருந்து குடிக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அல்லாஹ் வந்து அவங்களுக்கு தடை வச்சிருப்பா, ஒரு கையளவு கொடுக்கலான்ட்டு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் குடிக்கவே கூடாதும்பாங்க. அப்போ அதே தான் வந்து பொருத்துவாங்க வரலாற்றோட. அதே வந்து புகாரியில் 3959 ஹதீஸில் பார்த்தீங்கன்னா, அந்த பத்ரில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து தாலூத்துடைய படையினருடைய எண்ணிக்கையும் சமமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அங்கங்கே வந்து உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் வந்து உங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து இப்படி தான் பொருத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தனி மனிதர்களுக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, மொத்தமாக ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் வந்து கிட்டத்தட்ட பல அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் பல கிதாபுகள் மூலமாகவும் வந்திருக்குது. சரியான கிதாபுகள்லேயே புகாரி முஸ்லீமில் கூட இருக்கிற ஹதீஸ். அது விரிவாக கூடுதல் தகவலோட முன்னாடி நிறைய கிதாபுகள் அந்த துர்க்கு நிறைய கிடைக்கும். முஸ்லீமில் 5184வது ஹதீஸ், புகாரியில் 3456வது ஹதீஸ். பனி இஸ்ராயல்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு சமுதாயத்தையே காமிச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பனி இஸ்ராயல் உங்களுக்கு முன்னிருந்தவர்களின் வழிமுறையை பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால், ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம், அவர்களில் ஒருவர் ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்திருந்தால் கூட நீங்களும் நுழைவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரை யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமே பின்பற்றுவோம் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறேன், வேறு யாரை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சமுதாயத்துடைய வரலாறுலேயே நமக்கு படிப்பினை இருக்குது. அதனால தான் நாம் பேசுகிற பயான்கள்லாம் அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம், பனி இஸ்ராயல்களோட தொடர்பு இழுத்துட்டே இருக்கும். பனி இஸ்ராயல்கள் இப்படி பண்ணாங்க, நாம் இப்படி பண்ணிடக்கூடாது. பனி இஸ்ராயல்கள் இப்படி ஏன் நடந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம வாழ்க்கை வரலாறு தான் அது. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேங்கிறது பனி இஸ்ராயல்களுடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக எல்லாம் வந்து முன்னாடியே சொல்லிட்டான். இப்போ அதே தான் வந்து இங்கே சொல்லிட்டு வர்றான்.